இந்த சித்திர மாச உற்சவங்கிறது விருப்பன் திருநாள்னு சொல்லுவார்கள். பெருமாள் எல்லா இடத்துக்கும் 47 வருஷம் இந்த இடத்தை விட்டு ஊரை விட்டு வெளியில போய் காடு மேடுகள் அத்தனையும் சுத்திட்டு திரும்பி வரார். 1371 வந்துட்டார். அப்புறம் இந்த விருப்பண்ண உடையார் 1383வது வருஷம்தான் முதல் உற்சவம் திரும்ப ஆரம்பிக்கிறது. 12 ஆண்டு காலம் என்ன நடந்ததுன்னே தெரியல இங்கே. ஏன்னா எல்லாமே சிதிலமாகி போன காலம். பெருமாள் திரும்ப எழுந்துருடுவரான ஆயிடுத்து. திரும்ப எழுந்துருடி இதுதான் நிலைன்னு வர்றதுக்கே 12 வருஷம் ஓடிப்படுத்து. ஏதோ கட்டப்பட்டு அப்பதான் விருப்பண்ண உடையார் தான் அறிவிக்கிறான், கஜானா காலியா படுத்து ஒண்ணுமில்லே, எல்லாத்தையும் சூறையாடின்னு போயிட்டா. ஊர் மக்கள்லாம் நானா தேசத்திலிருந்து வந்து புகுந்து அவரவர்கள் கையில் இருக்கிற சொத்தெல்லாம் குடுங்கோ பெருமாளுக்கு உற்சவம் நடத்தணும்னா. அதனாலதான் சித்திர உற்சவத்துல தான் எல்லா கிராமத்திலேருந்து இங்க மக்கள் வந்து சேருவா. நீங்க மத்த உற்சவத்தை காட்டிலும் சித்திர உற்சவத்துக்கு சுத்துப்பட்டார கிராமத்திலேருந்து வருவா. அவாவா தானியம் கொடுப்பார்கள், மிருகங்களை கொடுப்பார்கள், எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு பிரார்த்தித்தான் 1383 அது விடாம இன்னைக்கும் வழி மரபு மாறாமல் நடந்து வருகிறது. ஆக விருப்பண்ண உடையார் தொடங்கினார்னு சொன்னா முன்னாடி நடந்துருந்தது. திரும்ப வந்து தானும் இந்த படையெடுப்புக்கு பிற்பாடி 1383 அது சித்திர உற்சவம் தொடங்கிட்டு